சார் படம் முடிஞ்சு கூடிய சீக்கிரம் ப்ரிவ்யூ போடுவோம். ப்ரிவ்யூக்கு நான் உங்களை கூப்பிடுவேன். நீங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட வந்திருந்து ஒப்பீனியன் சொல்லணும். இந்த பாருங்க, நீங்க டைரக்ட் பண்ணும்போதே உங்களை பத்தி நல்ல ஒப்பீனியன்லாம் வந்தாச்சு. கண்டிப்பா படம் நல்லா வந்திருக்கும். நான் படம் பார்க்க வரேன். சரி சார். சார் எனக்கு சார் என்னுடைய நன்றியை எப்படி உங்களுக்கு சொல்றதுன்னே தெரியல சார். ஐ மீன் வார்த்தைகளை இல்லாம தவிக்கிறேன் சார். இந்த பாருங்க, எல்லா தேங்க்ஸையும் என்கிட்டே சொல்லிடாதீங்க. கொஞ்சம் அந்த பெண்ணரசிக்கு விட்டு வைங்க. பெண்ணரசியா? யார சொல்றீங்க சார்? இதே பெண்ணரசின்னு நான் சொன்னது காஞ்சி காமாட்சி அவங்களுக்கு. அவங்க தானே அரசி. அவங்க தானே இயற்கைக்கே பெரிய டைரக்டரு. ஆமா சார். சார் சரி சார், நான் ரொம்ப நேரம் உங்க டைம் எடுத்துக்க விரும்பல. நான் கிளம்புறேன் சார். வரேன். பரத், ஒரு நிமிஷம். உங்களுக்கும் பூஜாவுக்கும் என்ன தொடர்பு, என்ன ரிலேஷன்? நீங்க அவங்களுக்கு சொந்தமா? சார், பூஜாவை நான் முதல்ல பார்த்தது ஒரு ஆக்சிடென்ட்ல. நான் ஆட்டோ ஓட்டிட்டு போகும்போது ரோட்ல பூஜா அடிபட்டு கிடந்ததை நான் பார்த்தேன். சார், என்னை பொறுத்த வரைக்கும் பூஜாக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ், இது எல்லாத்தையும் தாண்டி அது ஒரு புனிதமான உறவு சார். ஆமா சார், பூஜாவை பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களை பத்தி விசாரிக்கும் போது நீங்க பூஜா கூட இருக்கிறதா சொன்னாங்க. அதனாலதான் பூஜா பத்தின விஷயங்களும் உங்கள்ட்ட கேட்டேன். எனிவே, உங்க படத்துக்கு நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம் சார். ஓகேயா? அப்ப நான் கிளம்புறேன் சார். புறப்படுங்க. தேங்க்யூ சார். பாலு சார், இங்க இருக்கியா? வண்டி எடுக்க சொல்லு, வரேன். ஓகே சார். ஏப்பாடா, இந்த அல்லக்கைங்க யாருமே இல்லாம படு நிம்மதியா இருக்குப்பா. ஏடு கொண்டல வாடா. உள்ள வரலாமா சார்? வாங்க 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 பூஜா மேடம், வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இது உங்க வீடு, நீங்க எப்போ வரலாம். சரி, நீங்களும் உட்காருங்க. சொல்லுங்க ரெடியார், ஏதோ என்ன உடனே பார்க்கணும்னு ஏகலைவன் சார் கிட்ட சொல்லியிருந்தீங்களாமே. ஆமா. பிரச்சனையா? பணம் ஏதாவது வேணுமா? ஐயோ தேவடா, கடவுள் புண்ணியத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது, பண தேவையும் இல்ல. நீங்க வசூல் பண்ணி வைக்க சொன்ன பணமே கட்டு கட்டா உள்ள கிடக்குது. நான் உங்களை பார்க்க நினைச்ச காரணமே வேற. சொல்லுங்க என்ன? பூஜா அம்மா, தப்பா நினைக்காதீங்க. ஏதோ ஒரு காலத்துல நான் பெருமைன்னு நினைச்சனோ அது இப்ப எனக்கு பாரமா தெரியுதுமா. இந்த வாடகை வசூல் பண்ற பெருமை எனக்கு வேண்டாமா. அது மட்டும் இல்ல, நான் தான் ஓனர்னு எல்லாரும் தப்பு தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. அதுவும் என் மனசை உறுத்துதுமா. ஏற்கனவே நான் இதுல பல லட்சம் ரூபாயை எடுத்துட்டேன். அது ஏங்கிற காரணத்தையும் உங்ககிட்ட இப்ப சொல்ல முடியாத நிலையில நான் இருக்கிறேன். தயவு செய்து என்னை ரிலீவ் பண்ணிடுங்கம்மா. என்ன திடீர்னு இப்படி பேசுறீங்க ரெடியார்? நீங்க தேவையில்லாம உங்க மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. எல்லா வேலையும் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்கு. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கூடிய சீக்கிரத்துல முடிய போகுது. காம்பவுண்ட்ல இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் நீங்க தான் அந்த வீட்டுக்கு ஓனர். அதுல எந்த மாற்றமும் இல்ல. அப்புறம் இந்த பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நானே அதை பத்தி பெருசா கவலைப்படல. அப்புறம் நீங்க ஏன் டிஸ்டர்ப் ஆயிக்கிறீங்க? எப்போ அந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசணும்னு உங்களுக்கு தோணுதோ நீங்க அப்போ பேசுங்க. நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன். அப்புறம் என்ன? சரி, நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களுக்கு சேர வேண்டிய பணம் இது 2 லட்சம் இருக்கு, வச்சுக்கோங்க. இல்லம்மா, எனக்கு இந்த பணத்து மேல இருந்த ஆசையெல்லாம் போயிடுச்சுமா. ஆனா பணத்துக்கு உங்க மேல இருக்கிற ஆசை போகலையே. இந்தாங்க வச்சுக்கோங்க. சரிம்மா. சரி, எங்க உங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் காணோம்? எங்க? அம்மா, அடிதடி அடாவடித்தனம் பண்ணும்போது எல்லாரும் இருந்தாங்க. இப்ப நான் தான் அதெல்லாம் விட்டுட்டேனே, அவங்களே அனுப்பிச்சிட்டோமா. எல்லாம் நல்லதுக்கு தான். சரி, நான் கிளம்புறேன். கிரகப்பிரவேசத்துக்கு நாள் ஃபிக்ஸ் பண்ண போறேன். நாள் குறிச்ச உடனே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். வீட்டுக்கு சொந்தக்காரன்ற முறையில நீங்க தான் முன்ன நின்னு பூஜையை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா கண்டிப்பாமா, கண்டிப்பா. அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்கம்மா, போயிட்டு வாங்க. வரலட்சுமி வரும்போதே பணத்தோட வர்றா. ரொம்ப காலத்துக்கு நல்லபடியா இருக்கணும் தேவடா. சார், வணக்கம் சார்.
சார் சார் நீங்க நேத்து ஃபர்ஸ்ட் காப்பி பார்த்துட்டு எதுவுமே சொல்லாம நீங்க எழுந்து போயிட்டீங்க சார். சார் எனக்கு நிம்மதியே இல்லை சார். நைட்டு முழுக்க நான் தூங்கவே இல்லை சார். படம் உங்களுக்கு பிடிக்கலையா சார்? இந்த படம் ஒருத்தன் பிடிக்கலன்னு சொன்னா ஒன்னு அவன் பைத்தியக்காரனா இருக்கணும், இல்ல சினிமாவே பிடிக்காதவனா இருக்கணும். அப்பனே உன் படம் நேற்றுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட மட்டும் இல்ல, இன்னும் யாருக்கிட்டையும் பேசல, வீட்டுல கூட யாருக்கிட்டையும் பேசல. உன் படத்தோட தாக்கம் இன்னும் அப்படியே இருக்கு, அந்த ஃபீல் அப்படியே இன்னும் உடம்புல இருக்கு. என்னால யாருக்கிட்டையும் சரியா இன்னும் பேச முடியல. ஐ எம் வெரி எமோஷனல். வாயடிச்சு போய் நின்னுட்டான்னு நானே பல படங்களை டைலாக் எழுதிருக்கையா. ஆனா அது உண்மையிலேயே என்னங்கிறத நான் நேற்று தான் அதை நான் உணர்ந்தேன். நீ என்ன படமா எடுத்திருக்க? இதை காவியம் தான் ஏன் சொல்லணும். இதை அந்த கிளைமேக்ஸ் இருக்காது அப்போ அது சாதாரண கிளைமேக்ஸ்ல உலுக்கிடுச்சு. நான் இன்னும் அதுல மீளவே இல்லை, அதே ஃபீல்ல தான் நான் இருக்கேன் இன்னும். இத்தனைக்கும் நாம் எடுத்த படம் தானே இது, ஸ்டார்ட் கட்டு சொல்லி எடுத்த படம் தான். இருந்தாலும் என்னமோ நிஜமாவே நடந்த மாதிரி இருக்கியா. இட்ஸ் ஃபண்டாஸ்டிக், ரொம்ப ஃபண்டாஸ்டிக். இங்க வா, இங்க வாங்க, உட்கார் ப்ளீஸ். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே நத்திங் எல்ஸ். வெல் டன், வெல் டன். தேங்க்யூ சார். எனக்கு இவ்வளோ ஃபீல் பண்றேன்னா சினிமா தெரியாத ஜஸ்ட் படம் பார்க்குற ஜனங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணும் யோசிச்சு பாரு. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் இப்போதான் எனக்கு மூச்சே வந்திருக்கு சார். 1000 பேர் பாராட்டாலும் அம்மா பாராட்ட மாதிரி வராதுன்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு அம்மா, குரு, தெய்வம் எல்லாமே நீங்க தானே சார். சார் நேற்று நீங்க படத்தை பார்த்துட்டு என்னடா இப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கேன்னு என்ன 4 வாரம் திட்டுட்டு போயிருந்தீங்கன்னா கூட என் மனசு சாந்தி அடைஞ்சிருக்கும் சார். ஒண்ணுமே சொல்லாம நீங்க போயிட்டீங்க. என்னென்னமோ நினைச்சு குழம்பி சார் ஒரு வழி ஆயிட்டு சார். இப்போ நல்லா இருக்கு நீங்க சொல்லிட்டீங்க. இது போதும் சார், ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். பரத், உனக்கு ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றேன். உன் படத்தை பார்த்த உடனே எனக்கு பெருமையாகவும் இருக்குது, பொறாமையாகவும் இருக்குதியா. சார் என்ன சார் இதை ஏன் நான் சொல்றேன்னா, ஒவ்வொரு படைப்பாளிக்குள்ளேயும் ஒரு ரசிகனும் இருக்கான், ஒரு கலைஞனும் இருக்கான். எனக்குள்ள இருக்கிற ரசிக உன்னை பார்த்து பெருமைப்பட்டான். ஆனா அந்த கலைஞர் இருக்கான் பாரு பொல்லாதவன், என்னடா அது இவ்வளவு அருமையா இவன் படம் எடுத்துட்டானே, இந்த ஐடியா ஏன் எனக்கு வரலன்னு பொறாமையா இருக்குதியா. என்ன சார் இப்படி சொல்றீங்க? எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தானே சார். ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் என் கூடவே இருந்து ஸ்கிரிப்டை மெருகேத்தி கொடுத்து ஒரு ப்ரொடியூசருங்கிறதையும் தாண்டி எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார் எனக்கு. சார் உங்க கையை பிடிச்சு தானே சார் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். இதெல்லாம் கத்து கொடுத்து வர விஷயம் இல்லையா. நீ இதயத்துல ஃபீல் பண்ணதை உன் மூளை கொண்டு வந்திருக்கிற, அது அப்படியே பிக்டோரியலா படத்துல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்க, அவ்வளவுதான். சாதாரண பரத், ஒரு படம் வெற்றி அடையணும்னா அதுல 3 விஷயம் இருக்கணும்னு சொல்லுவாங்க. முதல்ல படம் ஆரம்பிச்ச 10வது நிமிஷத்துல ஜனங்க கதையில இன்வால்வ் ஆயிடணும். அப்புறம் இன்டர்வல்ல ஒரு ஷாக்கிங் ட்விஸ்ட் இருக்கணும். செகண்ட் ஹாஃப்ல இந்த ட்விஸ்ட்ல இருந்து, இந்த ஷாக்ல இருந்து எப்படி ஹீரோ ஹீரோயின் எல்லாம் விடுவிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதுக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு ஜஸ்டிபிகேஷன் வரணும். இது 3 படத்துல அபாரமா இருக்கையா. இந்த பாரு, இது ஒரு வெற்றி படம்னு மத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனா நான் என்ன சொல்றேன், இது ஒரு ட்ரெண்ட் செட்டிங் மூவி அமைய போகுது. ஏன் சொல்றேன், நம்ம பாரு ஒன்னும் பெருசா செட்டு கிட்ட எல்லாம் ஒன்னும் போடல, ஹீரோ ஹீரோயின் ஒன்னும் பெருசா யூஸ் பண்ணல. அட ஃபாரின் ஷூட்டிங் பண்ணோமா, அதுவும் பண்ணல. ஆனா அந்த மாதிரி படங்கள் இல்லாதது ஒண்ணு இதுல இருக்கு. எது? கதை, ஒரு ஜீவன் இல்லையா, ஜனங்களை டச் பண்ற ஒரு விஷயம் இதுல இருக்கு. இந்த வருஷத்தோட மிகப்பெரிய வெற்றி படமா இது அமைய போகுது. ஐ அம் ஷுர். அண்ட் ஒன் மோர் திங், ஐ அம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் படம் ரிலீஸ் எப்போன்னு ரொம்ப ஆர்வமா கேட்டுட்டு இருக்காங்க சார். பரத், நீ கஷ்டப்பட்டு ஒரு அருமையான படத்தை பண்ணிருக்க. அப்கோர்ஸ் இது தன்னால ஓடும், பப்ளிசிட்டி வேணா எதுவும் வேணா ஓடும், மௌத்துல ஓடும். இருந்தாலும் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்க கூடாது. உன்னுடைய முதல் படம் இல்லையா, சோ நல்ல பப்ளிசிட்டி, நல்ல தியேட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்து தான் ரிலீஸ் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த பாரு, இன்னொரு விஷயம், நீ பண்ணிருக்கிறது ஒரு லவ் ஸ்டோரி, யூத் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஜெக்ட். அப்கோர்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய விஷயம் இருக்கு இதுல, இல்லைன்னு சொல்ல நானு. பட் யூத் தானே நமக்கு ஓப்பனிங். அதனால ஒரு 20 நாள் வெயிட் பண்ணோம்னா காலேஜ் லீவ் முடிஞ்சு ரீஓப்பன் ஆயிடுயா. அப்ப பாரு அலமோதுவான சின்ன பசங்க பார்த்துக்கு. ஏன் சொல்றேன்னா, இந்த ஏக் தூஜே கேலியே அலைகள் ஓய்வதில்லை, அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் பிக்சர் இது. லவ்வுக்கு ஒரு புது டைமென்ஷன் காமிச்சிருக்கிறேனே. நான் ஒன்று சொன்னா நீ சிரிக்க மாட்டியா? என்ன சார்? நேற்று உன் படம் பார்த்த அப்புறம் எனக்கே லவ் பண்ணும் போல் இருக்கியா? டோன்ட் வரி, நான் ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டை கூடிய சீக்கிரம் சொல்லிடுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார்.
ரொம்ப thanks. நான் இன்னும் டென்ஷனா இருக்கேன். இல்லை சார், அது இல்லை சார், அது என்னதான் எக்ஸாமுக்கு ரொம்ப நல்லா படித்து நல்லா எழுதிட்டாலும் இந்த ரிசல்ட் வர வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கு டென்ஷனாக இருக்கும் இல்லை சார். தப்பு இல்ல அப்படிதான் இருக்கணும் நீ. ஏன்னா ஒவ்வொரு சினிமாவும் ஒரு டைரக்டருக்கு அது பரிசை தான். ஆனா சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஒன்னு எக்ஸ்ட்ரா. ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல, வாத்தியாருக்கு அது டென்ஷன் தான். பட் இப்போ இந்த வாத்தியார் இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன், நீ இதுல டிஸ்டிங்ஷனோட பாஸ் ஆயிருக்கிற. 100க்கு 100 கேரி ஆன். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆல் பெஸ்ட்.